என்னாச்சு? 28 நாளைக்கு நீ அந்த நம்பரை யூஸ் பண்றியோ இல்லையோ 100 ரூபாய் தாலி அறக்கணும். எத்தனை 28 நாள்ரா? வருஷத்துக்கு எத்தனை வாட்டி கட்டுறது? 29வது நாள் 10 மெசேஜ் அனுப்புறான். இது உங்கள் பழைய நம்பரா? தொடர்ந்து கொள்ள ரீசார்ஜ் உடனே செய்து விடுங்கள். யார் அம்மா தாலி அறுத்து பணத்தை கொடுப்பீங்க? வெல்கம் டு RDS டெக். நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ ஒன் டே பிஃபோர்ல வந்து பாத்தீங்கன்னா ரீசார்ஜ், அதாவது ஜியோ சிமோட ரீசார்ஜ் பிளானுக்கான அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோஸ் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க மட்டும் என்ன சும்மாவா, ஏர்டெல் தான் சும்மாவா, நீங்களே இன்க்ரீஸ் பண்ணும்போது நாங்களும் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்டெலும் அவங்களுடைய ரீசார்ஜ் பிளானுக்கான அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரீசார்ஜ் பிளான், அதாவது ஏர்டெலுக்கான ரீசார்ஜ் பிளான் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அமௌண்ட் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல வந்து ஒரு டீடைல்ஸா பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, பண்ணிட்டு அதை ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா வந்துகிட்டே இருக்கும். இப்போ என்ன, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா ஏர்டெலும் வந்து பாத்தீங்கன்னா ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜியோ வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் ஆன டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ரீசார்ஜ் பிளான் வந்து ரொம்ப கம்மியா இருந்ததுனால, அதே மாதிரி ஏர்டெலும் வோடாஃபோனும் அப்ப இருந்தது இப்போ வந்து விஐன்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா பிராண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அதர் நெட்வொர்க்ஸ் எல்லாமே அவங்களுடைய ரீசார்ஜ் பிளானும் வந்து அதாவது பிரைஸ் வந்து கம்மி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அப்ப இருந்துச்சு. இப்போ வந்து திரும்ப பாத்தீங்கன்னா ஜியோ இன்க்ரீஸ் பண்ணதுனால இவங்களும் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னு என்னுடைய தாட். ஸோ இப்போ டைரக்டா அதுல வந்து எவ்வளவு பிளான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா நெட் யூஸ் பண்ணாதவங்க 149, அதாவது 149 ரூபாய்க்கு வந்து ரீசார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிடெட் கால்ஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 GB டேட்டா டோட்டலா இருக்கும். 28 டேஸ் வந்து வேலிடிட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான பிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 179 வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து நார்மலா பசங்க ரீசார்ஜ் பண்ற, அதாவது ஒரு பேசிக்கா ஒரு நாளைக்கு 1 GB டேட்டா அப்படிங்கிற பிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 219, அதாவது 219 ரூபாய் இருந்துச்சு. அதுக்கான பிளான் வந்து பாத்தீங்கன்னா 265 இப்போ வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிடெட் கால்ஸ், 1 GB டேட்டா, 100 SMS டே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்த பிளான் வந்து பாத்தீங்கன்னா 249 அப்படி இருந்த பிளானை வந்து இப்போ அதையே இன்க்ரீஸ் பண்ணி 299க்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதே சேம் தான், அன்லிமிடெட் கால்ஸ், 100 SMS டே ஃபார் 1.5 GB டேட்டா டே அப்படி கொடுத்திருந்தாங்க 20 டேஸ் வேலிடிட்டியோட. அதுக்கு அடுத்த பிளான் வந்து இதுக்கான பிளான் வந்து பாத்தீங்கன்னா 298ல இருந்தது 359 வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 GB டேட்டா, நெக்ஸ்ட் 2 GB டேட்டா, 100 SMS அன்லிமிடெட் கால்ஸ், சேம் வேலிடிட்டி. ஓகே, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா கால்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான பேமெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அமௌண்ட் பிளான்ஸ். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்க வேலிடிட்டியோ, நெட்வொர்க்கோ, SMS அதிகம் இன்க்ரீஸ் பண்ணதோ, அன்லிமிடெட் கால்ஸோ, வேலிடிட்டியோ எதுவுமே இன்க்ரீஸ் பண்ணல. சேம் அது எல்லாமே அப்படியே இருக்கு. இது மாதிரி இருக்க எல்லா பிளான்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி எல்லா பிளான்ஸுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதனால இப்போ வந்து சைட்ல காட்டுறேன். இந்த பிளான்ஸ்ல வந்து எல்லாத்துக்கும் எவ்வளவு அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா காட்டுறேன் பாருங்க. நெட்வொர்க் டேட்டா பேஸ்ல இருக்கிற நெட்வொர்க்ல இருந்து, அதாவது எக்ஸ்ட்ரா நெட்டுக்கு ரீசார்ஜ் பண்றதுல இருந்து, மந்த்துக்கு ரீசார்ஜ் பண்றது, 3 மந்த் ரீசார்ஜ் பண்றது, இயர் ரீசார்ஜ் பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லா பிளான்ஸுக்கான அமௌண்ட்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான டோட்டல் எக்ஸ்பிளனேஷன் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற பிளான்ஸை பத்தின வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா வோடாஃபோன்லயும் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான வீடியோஸ் வந்து நான் நாளைக்கு அப்லோட் பண்றேன். ஸோ இந்த டீடைல்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்குன்னா விட்டுருங்க. ஒருவேளை இப்பதான் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.